Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். தவறு செய்யாத தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல பாத்தீங்களா, எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதாரம், ஒரு ப்ரூஃப் தேவைப்படுகிறது. இப்ப நம்ம இருக்கிற ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட்ல பாத்தீங்களா, ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ப்ரூஃப் எங்க, ஆதாரம் எங்க, வீடியோ, ஆடியோ எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% அவர் ஒரு ஹியூமனா, ஒரு மனுஷத்துவமா அவர் வாழ்ந்தார். 100% தெய்வத்துவமாய் வாழ்ந்தார். அதற்கு என்ன ஆதாரம் என்றால், அவர் பாடுபட்டு, அவர் சிலுவையில பாத்தீங்களா, அவர் நிந்திக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், காரி உமிழப்பட்டார், முற்கிரீடம் சூட்டப்பட்டார், ஆணிகள் கடாவப்பட்டார், விலாவில் குத்தப்பட்டார், கசையடிப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார். இவை எல்லாவற்றையும் அவர் 100% ஒரு மனுஷனாய் இருந்து, ஏனென்றால் மனுஷர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தோளின் மேல் சுமந்தார். பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் ஒரே பலியாய், ஒரே தரம் நமக்காக அண்ட சராசரத்தில் பிறக்க போகிற நம் பிள்ளைகளுக்காக அவர் மரித்தார். இந்த சிலுவையில இது பாத்தீங்களா, மனுஷத்துவத்தில் அவர் மரித்தார். அதே விதமாக அவருடைய டெத் மனுஷத்துவத்துல 100% ப்ரூவ் ஆகுது. அவர் மனுஷனாய் இந்த பூமியில ஒரு கன்னி மரியாள் இடத்தில் பிறக்கப்பட்டு இந்த பாடுகள் எல்லாம் பட்டார். அதே போல அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இது பாத்தீங்களா தெய்வத்துவம். இது வரைக்கும் யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என் தேவன் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மரித்து அவர் அடக்க பண்ணப்பட்ட கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லா கல்லறைகளும் மூடி போடப்பட்டு இருக்கிற நிலையில என் இயேசுவானவருடைய கல்லறை மட்டும் திறந்தவைகளாய் இருக்கிறது. அவர் இங்கே இல்லை என்று சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர் இங்கே இல்லை, இயேசுவானவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன்ல, நமக்காக மரித்து பாடுகளை பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து தன்னுடைய தெய்வத்துவத்தை அவர் நிரூபித்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது பிதாவின் சிங்காசனத்தில் ஜெயம் கொண்டு வலது பரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் படுகிற பாடுகளும் பிரச்சனைகளையும் அவர் முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் பாடுபட்டார். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், போராட்டங்கள், பிரபஞ்சத்தின் எல்லாவித பிசாசின் கிரியைகளையும் என் தேவன் தன்னுடைய காலின் கீழ் நசுக்கினார். பிசாசை நசுக்கி அதை மேற்கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் போகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் சகலவித உதவிகளையும் செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட அவரை நோக்கி பாருங்க. அந்த சிலுவை அண்டைக்கிட்ட வாங்க. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். உங்களுடைய துர்குணங்கள் எல்லாம் மாற்றப்படும். அவர் சிந்தின ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். இந்த அண்ட சராசரத்தின் பாவங்களும் மன்னிக்கிறதுக்காக ஒரே தரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து இப்பொழுது வலது பரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார நான் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் அவரை போல ஜெயம் கொண்டு பாவங்களையும் சாபங்களையும் மேற்கொண்டு பாவங்கள்ல மரித்திருந்த நம்மை கர்த்தர் அவரோட கூட உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுங்க. அவர் சிந்தின ரத்தம் ஒருபோதும் வீணாக போகக்கூடாது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை விசுவாசிங்க. அவர் உயிர் தெழுந்தது உண்மை. அவர் உயிர் தெழுந்து இப்பொழுது பிதாவினிடத்தில் உட்கார்ந்தது போல நமக்கும் அவர் அருள் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பெரிய காரியங்களை அவர் மூலியமா நம்ம செய்வோம். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.